प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्र एकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय கீதாமிருத துஹே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அம்பிகையின் 1000 திருநாமங்களிலே கேசாதி பாதாந்த வருணனையாக உள்ள நாமங்களை பார்க்க துவங்கி இருக்கின்றோம். நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா சம்பகாசோக புன்னாக சௌகண்டிக லசத்கச்சா குருவிந்த மணிஸ்ரேணி கனக் கோட்டீர மண்டிதா அஷ்டமீ சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா வதனஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா நவ சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அவளுடைய மூக்குத்தி நட்சத்திரத்தின் ஒளியை பழிக்கக்கூடியதா இருக்கான். அவ்வளவு அழகா அந்த டால் அடிக்குன்னு சொல்லல, அப்படி ஒளி வீசி கொண்டு இருக்கான் அந்த மூக்குத்தி. அப்புறம் தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகரா. தோடகமே செவிப்பூவே தோளே தோல்வளையேன்னு ஆண்டாள் பாடுற. செவிப்பூன்னு கர்ணபூர மனோகரான்னு செவிப்பூன்னு ஒன்று வச்சுக்கிறது. இதுவான் பேச்சு வழக்கில் காதல பூவான்னா அதை ஒரு கேலியா சொல்கிறோம், ஏமாத்துறது அல்லது ஏமாளியா இருந்தா. இது அப்படி இல்லை, இது அழகுக்காக பெண்கள் காது கருகில தலையில் அப்படி கூந்தல்ல வச்சுக்கிறது. அது மாதிரி அம்பா என்ன வச்சிருக்கிறாளாம், கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா. கதம்ப மலர் கொத்து கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா. அப்புறம் அந்த பூவை பார்த்தோம்னே அப்படியே காதுக்குள்ள இருக்கிற அடுத்த அணிகலன்னு தெரியுது. தாட்டங்க யுகலி பூத்த தபன உடுப்ப மண்டலா. அவளுடைய இரு காதுகளிலும் அவள் அணிந்திருக்கிற குண்டனங்கள் என்னவா, தபன உடுப்ப மண்டலா. சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய காதுகளில் தோடுகளாக அணிந்துள்ளாள். அதனாலதான் அபிராமி பட்டர் அமாவாசைய பௌர்ணமின்னு சொன்ன உடனே அவள் அதை நிரூபிச்சு காட்ட முடியாமல் சொல்லும்போது அப்படியே காது தோட கழட்டி வீசுகிறாள். அது அங்கே வானத்துல தகதகன் அழகா பிரகாசிக்கிறது. ஏன், அவள் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காள், சூரியனும் சந்திரன் தான் அவளுக்கு காது தோடு. இயற்கையில உள்ள ஒவ்வொன்றும் இறைவனுடைய மகிமையே நினைவூட்டுகிறது. அப்புறம் பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோல பூகு. கபோலம்னா கன்னம். அம்பாளுடைய கன்னம் எப்படி இருக்கா, நல்ல வழுவழு பளபளப்பா ஒளியும் மென்மையும். அந்த சர்ஃபேஸ்ங்கிறோம்ல, அந்த மேற்பரப்பு சமமா வழுவழுன்னு இருக்கான். அதுல பத்மராக கல்லை விட இந்த பத்மராக கல்லுங்கிறது இளச்சிவப்பு நிறத்துல நல்ல வழுவழுன்னு இருக்குமா, அதை விட வழுவழுப்பா இருக்கான் அம்பாளுடைய கன்னம். பத்மராக சிலாதர்ஷம்னா கண்ணாடி. அதாவது கண்ணாடிங்கிற அந்த பொருளை விட முந்தி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கோயில்ல கூட நம்ம பூஜையில கண்ணாடி காட்டுற மாதிரி வரும். அதுக்கு நிஜ கண்ணாடி காட்ட மாட்டாங்க, ஒரு வட்டம் ஒரு தகடு மாதிரி பித்தளையிலேயே பார்த்து அப்படி காட்டுவாங்க. அது மாதிரி சில கோயில்கள்ல பெருசா ஒரு ஸ்டாண்டில் வச்சு வட்டமா இருக்கும் பித்தளையில, நல்ல மினுக்கெடுத்தா அப்படி பிரதிபலிக்கும் வேணுமோ, அதுதான் கண்ணாடி மாதிரி. அம்பாளுக்கு கண்ணாடி என்னன்னா பத்மராக கல்லு, ஒரு பெரிய கல் எடுத்து நல்லா அப்படி பளபளன்னு பாலிஷ் பண்ணி ஒரு கண்ணாடி மாதிரி வச்சிருக்காங்க, அதை பார்த்துக்கிற மாதிரி. அந்த பத்மராக கண்ணாடி எவ்வளவு அழகா இருக்கும்.
அதை விட வழுவழுப்பும் ஒளி மிக்கதா இருக்கும் அம்பாளுடைய கண்ணம். பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோல பூகு. பரிபவம் அப்படின்னா இழிவு, கேலி பண்றது. அந்த பத்மநாக கண்ணாடியை கேலி பண்றதுதான் இந்த அம்பாளுடைய கன்னங்கள். நீ வழவழப்பா இருக்கேன்னு நீ நினைச்சிருக்கியே, என் பக்கத்துல நீ வர முடியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். பரிபாவி. அப்புறம் நவ வித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா தசனச்சதான்னு சொல்லிட்டு இருக்கும். அம்பாளுடைய உதடுகள் எப்படி இருக்கான்? நவ வித்ரும பிம்பஸ்ரீ. கோவைப்பழம் புதுசா, அது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரொம்ப பழுத்து போனது கீழே விழுந்ததுன்னு இல்லை, நல்லா அழகா சக்கச்சவேன்னு இருக்கு அந்த புதுசா பழுத்த கோவைப்பழம். அப்புறம் பவளம். கோவைப்பழமாவது பூமிக்கு மேல ஒரு கொடியில காய்க்கக்கூடிய காய் பழுத்தா நல்ல அப்படி அழகான சிவப்பு. கோவைப்பழத்துடைய சிவப்பு சாதாரணமா கவிஞர்கள் உதடுக்கு சொல்லக்கூடிய பெண்களுடைய உதடு கோவைப்பழம் போல சிவப்பா இருக்குன்னு, அது உண்மையில அழகான சிவப்பா இருக்கும், சந்தேகம் இல்லை. அதாவது பூமிக்கு மேல இருக்கான். பவளம் தண்ணிக்குள்ள இருக்கு, அது எப்படி அப்படி ஒரு நிறத்தை பெற்றுதுன்னு நமக்கு சொல்ல முடியல. அது ஒரு இயற்கையினுடைய ஒரு வினோதம். அப்படி பூமிக்கு மேல இருக்கிற கோவப்பழமும் தண்ணிக்குள்ள கடல் முளைக்கக்கூடிய பவளமும் சிவப்புக்கு அழகான உதாரணங்கள். அது மாதிரி இருக்கா அம்பாளுடைய அதரங்கள். நவ வித்ரும, புதுசா, அதுவும் பழசு இல்ல, புதுசு. நவ நவன புதிய, நவ வித்ரும, வித்ருமன பவளம், பிம்பஸ்ரீ கோவைப்பழம், நவ வித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி தசனச்சதா. அதையும் இது மிஞ்சிடுமா அம்பாளுடைய உதடனுடைய சிவப்பு நிறம். நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி தசனச்சதா. அப்படி அந்த சிவந்த உதடுகள் புன்முறுவலில் சற்றே திறந்தால் தெரியக்கூடிய அந்த பற்கள் எப்படி இருக்குமா? சுத்த வித்யா குராக்கார த்விஜவந்தி துவய உஜ்வலா. அந்த 2 வரிசை பற்களும் எப்படி இருக்கா? சுத்த வித்தையே முளைத்தது போன்ற பற்கள். ஒரு விதை பூமியில நடப்படும் போது அது முளை விட்டு மேல வரும்போது அந்த விதையை 2ஆ பிளந்து 2 பாதி அப்படி இருக்கும். அது மாதிரி அம்பாளுடைய 2 வருஷ பல்லும் இருக்கான். எந்த ஒரு ஸ்தாவரத்தினுடைய விதை இல்லது. என்னன்னா சுத்த வித்தையே முளைத்திருக்கிறது. சுத்த வித்தைங்கிறது 2 விளக்கம் சொல்றாங்க. ஒன்று ஐம் ஈம் ஓம் அப்படிங்கிற மந்திரம் சுத்த வித்தைன்னு ஒரு தனி சிறப்பு மந்திரமா. இன்னொன்று ஷோடசாட்சரி மந்திரம், அம்பாளுக்குரிய ஸ்ரீவித்யா மந்திரம். நாம பரம்பொருளை பற்றிய ஞானம் பிரம்ம ஞானம்னு எடுத்துக்கலாம். சுத்த வித்யா அது அப்படியே முளை விட்டுருக்கான். அங்குரன முளை. சுத்த வித்யாங்குராக்கார த்விஜ பங்கி துவய உஜ்வலா. பங்கினா வரிசை, அதான் பேச்சு வழக்கில் பந்திங்கிறோம். சாப்பாடுக்கு பந்திங்கிறோம்ல, பந்திங்கிறது சம்ஸ்கிருதத்துல பங்கி வரிசை. அப்படி சுத்த வித்தையே முளைத்தார் போன்று வெண்மையும் தூய்மையும் கொண்டதாக அழகா இருக்க அம்பாளுடைய பற்கள். சுத்த வித்யா குராக்கார த்விஜபக்தி துவய உஜ்வலா. அம்பாள் தாம்பூலம் மெல்லுகிறாள். அந்த தாம்பூலம் என்னெல்லாம் போட்டிருக்குன்னு அது ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க. நான் தான் சொல்றேன், நம்முடைய நாட்டுல இப்போ என்னென்னவோ சென்ட்டு அப்புறம் நல்லா சாப்பிடறதுக்கு எல்லாமோ வருதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் விட தூக்கி அடிக்கிற மாதிரி எவ்வளவோ சுகபோகங்களையும் அனுபவிச்சிருக்காங்க நம்ம நாட்டுல. அந்த அம்பாள் போட்டிருக்கிற தாம்பூலத்துல என்னென்ன போட்டிருக்கோம்னு லிஸ்ட் பாருங்க. எனக்கு அது ஃபுல்லும் கூட தெரியல. லவங்கம், ஏலக்காய், ஜாதிப்பத்திரி, ஜாதிக்காய், கேசரின்னு ஒன்று சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல. அதுல இருந்து இந்த நம்ம சாப்பிட பதார்த்த கேசரி பேர் வந்துருக்கு. கேசரி, கத்தா கண்டைனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 சாமான். பச்சை கற்பூரம், கிராம்பு சொல்லிட்டேன். அது மாதிரி ஒரு 12 சாமான்கள் போட்டு அந்த பீடாங்கிறதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை தான் வீட்டிக்கா, கற்பூர வீட்டிக்கா. அம்பாள் மெல்லுகின்ற அந்த தாம்பூலம் இப்படி வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டிருக்கான். வெறுமன வாசனைக்காக மட்டும் இல்ல, அதுல ஏதாவது ஜீரணத்தை தூண்டி உடலுக்கு நலன் செய்யக்கூடிய தன்மையும் இருக்கும். அப்படி அவள் மெல்லுகின்ற அந்த தாம்பூலத்தின் வாசனை என்ன பண்ணுகிறதா? திகந்தரா, எல்லா திக்குகளிலும் உள்ள ஜீவர்களை அப்படி ஈர்க்கிறதா. என்னது வாசனை வருது, எங்கிருந்து வருது, என்ன அப்படின்னு யோசிச்சு, ஓ இது அம்பாளுடைய வீட்டிக்கா, வீடா, அப்படி அம்பாளை நினைவுபடுத்துகிறேன். அதாவது எதுக்காக இந்த மாதிரி
வர்ணனைகளும் சுகபோகத்துக்குரிய பொருட்களை அம்பாளோட இணைச்சு சொல்றது, இன்னும் கீழே வர வர அம்பாளுடைய உருவ அமைப்பு சொல்றதெல்லாம் பார்த்தா பெண்களை வர்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, சில பேருக்கு இது மாதிரியான ரசனைக்குரிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரசனைக்குரியதா இருக்கும். அது கூட அவங்களுக்கு அம்பாளை நினைவுபடுத்தணும் என்பது போல கற்பூர வீட்டிகா ஆமோத சமாகர்ஷி திகந்தர், ஆக்கர்ஷிக்கிறாள். 8 திக்குகளிலிருந்தும் எல்லா உயிர்களையும், அப்புறம் உலகத்தை காத்து கொண்டிருக்கின்ற திக் பாலர்களையும், திக் பாலர்கள்னா திசைகளை காக்கும் தேவதைகள். அதனாலதான் நம்ம அண்ணாமலையாரை சுத்தி 8 லிங்கம் இருக்கு. ஒரு லிங்கம், அதாவது அண்ணாமலையார அந்தந்த இடத்துல அந்த திசைக்குரிய தேவத்தை வழிபட்டிருக்கிறான். கிழக்கு திசைக்கு தேவன் இந்திரன், அதனால அது இந்திரலிங்கம். அவன் இந்திரன் வழிபட்ட லிங்கம் இந்திரலிங்கம். அது மாதிரி 8 அந்த திக்பாலர்களை அம்பாளுடைய இது ஈர்க்கிறது, அப்படி ஒரு அர்த்தம். 8 திசைகளிலும் இருக்கிற எல்லா உயிர்களையும் ஈர்க்கிறது. கற்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷி திகந்தரா. அப்புறம் அப்படி அவளுடைய பல்லும் அவள் மெல்லுகிற தாம்பூலமும் இப்படி இருக்கு. அவள் பேசினா எப்படி இருக்கும்? நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பத்சித கச்சபி. கச்சபி அப்படிங்கிறது சரஸ்வதி தேவியினுடைய வீணைக்கு பேர். சில வீணைகள் ரொம்ப ஃபேமஸ். நாரதர் வச்சிருக்கிற வீணை, சரஸ்வதி வச்சிருக்கிற வீணை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா. சரஸ்வதியினுடைய வீணைக்கு பேர் கச்சபி. அதனுடைய சிறப்பு என்னன்னா, அதுல மீட்டினா சாதாரணமா வீணையோ அல்லது எந்த தந்தி கருவிகள், வயலின், யாழ், இதுலாம் தந்திகள் இருக்கும். அந்த நரம்பு அதை அப்படி சுண்டும் போது ஓசை வருது. அந்த கருவிகளை மீட்டும் போது, அப்படி இந்த நரம்பை சுண்டும் போது வரக்கூடிய ஓசைகளிலேயே வீணையினுடைய ஓசை தான் மனித குரலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கான். அதனாலதான் வீணைக்கு ரொம்ப சிறப்பு. அதுலயும் கச்சப்பி, சரஸ்வதி வச்சிருக்கிற கச்சப்பி வீணையின் சிறப்பு என்னன்னா, சாதாரணமா ஒரு வாத்தியத்தை இசைச்சோம்னு சொன்னா அது ஸ்வரத்தை மட்டும் குறிக்கும். சரிகம பதனிங்கிற மாதிரி அப்படின்னு அது காட்டும், அவ்வளவுதான். ஆனா அதுல ஸ்பஷ்டமா வராது, எழுத்து வார்த்தை வராது. ஆனா அம்பாள் கச்சப்பிய வாசிச்சா, சரஸ்வதி தேவி கச்சப்பிய வாசிச்சா அக்ஷரமும் ஒலிக்குமா. ரொம்ப தெள்ள தெளிவா மனுஷன் பேசுற மாதிரி இருக்காது. ஆனா ஏதோ ஒரு குழந்தையோ ஒரு கிளியோ பேசினா ஏதோ கொஞ்சம் அந்த சவுண்ட் நினைவுடுத்துற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சாதாரண ஒலியை விட, சாதாரண வாத்திய ஓசையை விட மனித குரலுக்கு பக்கத்துல வந்துருச்சு. அதுதான் கச்சப்பியினுடைய சிறப்பு. அப்படி ஒரு கிள்ளை மொழி போல, கொஞ்சம் குழந்தை மொழி போல இருக்குமா வீணையில வாசிச்சாலே. இப்போ அம்பாள் பேசினால் அந்த வீணையும் தோத்து விடுமா. இனிமையிலையும் ஒரு அழகுலையும் உள்ளத்தை கவரக்கூடிய தன்மையிலையும் அம்பாள் குரல் அப்படி இருக்கான். நிஜ சல்லாப மாதுரிய, சல்லாப்பம்னு பேசுவது, நிஜ சல்லாப மாதுரிய, தன்னுடைய பேச்சினுடைய இனிமையில் அம்பாள் எப்படி இருக்கிறாள்? நிஜ சல்லாப மாதுரிய வினிர்வத்சித கச்சபி, கச்சபி வீணையை தோற்கடிக்கக்கூடிய இனிமை உடைய பேச்சினை உடையவள் அம்பாள். நிஜ சல்லாப மாதுரிய வினிர்வத்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. இவள் உதடு திறந்து நாக்க வாய பல்ல எல்லாம் பயன்படுத்தி பேசினாத்தான் அது கவர்ச்சிகரமா இனிமையா இருக்கணுங்கிறது இல்ல. அவள் பேசாமல் புன்முறுவல் புத்தாலே எப்படி இருக்கும்னா, அந்த புன்முறுவல் காட்டுகின்ற அழகு வெள்ளத்திலே காமேஸ்வரனாகி சிவனார் மூழ்கி தத்தளிக்கிறார். அப்படி ஒரு அழகான உள்ளத்தை கவரக்கூடிய புன்முறுவல் அவளுக்கு. நிஜ சல்லாப மாதுரிய வினிர்வத்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர. அது மந்தன மெதுவான அர்த்தம். மெதுவான சிரிப்பு, கடகடகடன் வாயை திறந்து அட்டகாசமா சிரிக்காம இனிமையா மெதுவா சிரிக்கிறார். மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத்தின மூழ்கி போகிறார். காமேஸ்வருடைய மனது இவளுடைய சிரிப்பு, புன் சிரிப்புங்கிற வெள்ளத்துல மூழ்கி விட்டது. அப்புறம் அனாக்கலித்த சாதுஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா. இப்ப அம்பாளுடைய கண்களை முகம்ங்கிற லட்சுமிகரமான அந்த அன்பு வெள்ளத்துல மிதக்கக்கூடிய மீன்கள் சொன்னாங்க. மூக்க நவச்சம்பக புஷ்பாவ, புதிய செம்பகப்பூ, இன்னும் மலரல, மலர்ந்து மலராம உப்பி இருக்கிற செம்பகப்பூ போன்ற, இப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு உதாரணங்கள் கொடுத்தாங்க. இந்த முகவாய்க்கட்டைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆஹா, எல்லா ஓமைகளையும் கடந்து இருக்கிற அழகிய முகவாய்க்கட்டுட்டாங்க. அதனால அனாக்கலித்த சாதுஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா, வாக்தேவதைகள் உட்பட யாராலும் வர்ணிக்க முடியாத அழகு பொருந்திய
ஓமைகளுக்கு அப்பாற்பட்ட முகவாய்க்கட்டையை உடையவள். சரி, அப்புறம் காமேஷபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா. கந்தரம்னா கழுத்து. அம்பாளுடைய கழுத்தை ஒட்டி மங்கள நாள் இருக்கான். காமேஸ்வரராகி சிவனார் கட்டிய மங்கள நாள். இப்போ இந்த கதைப்படி சிவனார் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், இந்த பக்கம் அம்பாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த அசுரர்கள்லாம் வராங்க. சரி, மன்மதனை விட்டா அது நடனா அவனை எரிச்சு அவன் சரி உயிர் கொடுக்கறான்னு பார்த்தா அவன் இன்னொரு அசுரனா கிளம்பி ஏக குழப்படியா இருக்கேன்னா அப்படி. ஆனா அதுக்காக வந்த இந்த அம்பாள் அக்னியிலிருந்து தோன்றும் போதே கழுத்துல மங்கள நாளோட வந்திருக்காளே அப்படின்னு சொன்ன சிவபெருமானும் சக்தி தாயும் அழிவே இல்லாதவர்கள், என்றும் இருப்பவர்கள். அதனால அவர்கள் திவ்ய தம்பதிகள், என்றும் இருக்கக்கூடியவர்கள். அதனால அம்பாள் நித்திய சுமங்கலியாக கழுத்தில மங்கள நாளோடையே தோன்றுகிறாள். காமேஸ்வரர் கட்டிய மங்கள நாளுடன் பிரகாசிக்கும் கழுத்தினை உடையவள். அப்புறம் தோள். வளையல்னா கைக்கு போட்டுக்கிறது தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தோளுக்கும் ஒரு வளையல். அதாவது இந்த ஆண்கள்ல தளபதி மாதிரி இருந்த அவங்களுடைய ட்ரெஸ்ல மேல இது கொஞ்சம் இப்படி வரும் பார்த்துருக்கீங்களா, தோள் பட்ட பக்கம். இங்க அம்பாளுக்கு எப்படி இருக்குன்னு சொன்ன நம்ம பழங்காலத்து ராஜாராணிகள் படத்துல பார்த்தா தெரியும். இங்க இப்படி தொங்கும். இங்க தோல்ல எல்லாரும் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தொங்கும். அதான் தோல் வளை. அவள் என்ன போட்டிருக்காளாம், கனக்காங்க அங்கத கேயூர. அங்கதம்னா அங்கி. அங்கின அங்கி வங்கிங்கிறதுலாம் வந்து இப்படி வளைவா ஒண்ணு வரும் பெண்கள் போடக்கூடிய அணிகளை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, இல்ல இல்ல அம்பாள் வந்து ராணி, அதனால அவர் போருக்கும் போக வேண்டும், அதனால இந்த தோளை புஜங்களை காப்பாத்துற மாதிரி ஒரு பட்டையா போட்டிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அங்கதம் ஏதோ ஒண்ணு தோல்ல ஒரு அணிகலன், தோல் வளையும் அணிகலனும். என்ன கணக்க அங்கத்த கேயூர. கேயூரங்கிறது தோல்வழி. கமனிய அழகா இருக்கான் அது போட்டு. புஜான்கிதா 2 புஜங்களை உடையவள், தங்க தோல் வளைகளை அணிந்திருப்பவள். அப்புறம் இந்த நம்ம நாட்டுல வந்து பெண்கள் அதுவும் சுமங்கலிகள் வந்து ஏதாவது ஒரு சின்ன நகையாவது அணிந்திருக்கணும். அது வந்து அவங்களுடைய மங்களத்துக்கு அடையாளம்னு நாம நினைக்கிறோம். வெறும் தங்கத்துல உள்ள ஆசைங்கிறத மாதிரி இல்ல. மற்ற நாட்டுல இருந்து பாக்குறவங்களுக்கு இது வியப்பாவும் இருக்கும். நிவேதித்து எழுதுறா, இங்கு பெண்கள் எப்பொழுது ஏதாவது ஒரு நகை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நகையில உள்ள ஆசை மட்டும் இல்ல, ஒரு மங்களகரமா அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறா. அதனால அம்பாள் வந்து கழுத்தை ஒட்டின அந்த மங்கள நாளோடு கூட ஒரு அடிகை, அதுல விதவிதமா. அப்புறம் இந்த விதங்கள் வரும்போதுதான் ஆசை வந்துருது. ஏதோ ஒரு மினிமம் ஒரு நகை ஒண்ணு இருக்கணும் மங்களகரமான்னு நிறுத்திக்காம அதுல ஒரு வெரைட்டியை தேடும் போது அது ஆசையா போயிடுது. சரி, என்ன வெரைட்டினா ஒரு மினிமம் வெரைட்டி தான் அம்பாளும் போட்டிருக்கா. ரொம்ப ஒண்ணு என்னன்னா கழுத்தை ஒட்டினாப்புல ஒரு இது, அதுக்கு பேர் நெக்லஸ். அட்டிகை பழங்காலத்து பாஷையில. இப்ப வந்து நெக்லஸ். அப்புறம் நீளமா போடுற செயினும் போட்டுக்கலாம். அம்பாள் போட்டிருக்கிறது இங்க வந்து அட்டிகையை வர்ணிக்கிறாங்க. அது என்ன, ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோல முக்த ஆபல அன்விதா. ரத்தின கற்கள் பதித்த அசைகின்ற முத்துக்களுடன் கூடிய ரத்தின பதக்கம் பொருந்திய அட்டிகை அணிந்தவள். அந்த செயின் வந்து ஒட்டி இருக்கும், கழுத்தை ஒட்டி இருக்கும். அதுல ஒரு பதக்கம் தொங்கும், டாலர் பதக்கம் தொங்கும். அதுல கீழே அப்படி ஒன்னொன்னுலயும் ஒரு முத்து தொங்குதான். இது நமக்கு கற்பனை பண்ண முடிகிறது. இதுல ஒரு கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா 3 கிரைவேய சிந்தாக்க லோல முக்த ஆப்பல. அம்பாளுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பக்தர்கள் இந்த 3 வெரைட்டியில் இருக்காங்களா, நாம எந்த வெரைட்டியில் இருக்கோம்னு பாத்துக்கணும். என்னன்னா கிரைவேய சிந்தாக்க, கிரீவம்னா கழுத்து, கிரைவேய சிந்தாக்கன கழுத்து வரைக்கும். இந்த அட்டிகை வந்து கழுத்து வரைக்கும் வருது இல்ல, நாமம் வந்து கழுத்து வரைக்கும் தான் வருதான், நெஞ்சுக்கே வரலையாம். நம்ம உணர்ந்து சொன்னா அது நெஞ்சுக்கு வந்துடும். உணராம அப்படியே கடனுக்கு மெக்கானிக்கலா யந்திர கதியில சொல்லும் போது கழுத்தோட நின்றுடுதான். கழுத்து தானே சத்தத்தை உண்டாக்குது, அவ்வளவோட நின்று விடுதான். அப்படி இதயபூர்வமாக உணர்ந்து சொல்லலைன்னா கழுத்தோடு நின்று போயிடும். அப்படி சில பேர் ரத்ன கிரைவேய சிந்தாக்க. அப்புறம் சில பேருக்கு எப்படின்னா லோலன அசைஞ்சிட்டே இருக்குது. லோலு படுறேன் அப்படிங்கிறோம், அலைய வேண்டி இருக்கு, ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியல, லோலு படுறது. லோலன அசைகிற. சில பேருடைய மனம் நாமம் சொல்லும் போது அலைவாஞ்சிட்டே இருக்கும். நாமம் சொல்லுவாங்க, வேற நினைப்பு போயிடும், திருப்பி கூட்டிட்டு வருவாங்க, வேற நினைப்பு போயிடும். அது லோல. முத்து,
ஒரு தனித்தனி முத்தா இருக்கிற மாதிரி முக்தன்னு சொல்லுவாங்க. விடுபட்டது முத்து நம்ம தமிழ்ல சொல்றோம், சமஸ்கிருதத்துல முக்தா. அப்படி சில பேருமான மற்ற எண்ணங்கள்ல இருந்து விடுபட்ட அம்பாளை மட்டும் சொல்லுமா, நினைச்சுட்டே சொல்லுமா, உணர்ந்தவாறு சொல்லுமா. இன்னும் 3 வகை. கழுத்தோடு நின்று விடுது, அதுக்கு கீழே இதயத்துக்கே வரல. சில பேருக்கு வந்தாலும் அசைஞ்சுக்கிட்டே அலைவாஞ்சிட்டே இருக்கு, சில பேருக்கு உறுதியா நிற்குது, முத்து போல இருக்கு நச்சுன்னு. இப்போ ஆப்பல, இதுல எந்த லெவல்ல நீ இருந்தாலும் அதுக்கேற்ற பலனை அம்பாள் கொடுத்து விடுவாள். நீ ரொம்ப ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்லாம நீ சொல்லிக்கிட்டே போற அப்படின்னா அதுக்கு உண்டான பலன். அலைவாய்ந்து கொண்டே சொல்லுது மனசுன்னா அதுக்கு உண்டான பலன். நல்ல உணர்ந்து சொல்லுது முத்து போலன்னா அதுக்கு உண்டான பலன், முழுமையான பலன். ஆப்பல அப்படின்னா அதற்கேற்ற அளவான பலன் அர்த்தம், முழு பலன் 2 உண்டு. சோ நீ எந்த மாதிரி சொல்றியோ அதுக்கேற்ற பலன் தருவாளா அம்பாள். அதனால நாம நம்முடைய மனசு முழுமையா அதுல ஈடுபட்டு இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபணஸ்தனி, அம்பாளுடைய 2 ஸ்தனபாரங்கள் என்கின்ற ஒரு பொருளை நாம வாங்கணும்னா விலை கொடுத்து வாங்கணும். அது மாதிரி அம்பாள் காமேஸ்வரர் அம்பாளுடைய அன்பை பெறுகிறாராம். அதனால அன்புங்கிற பணத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய ஸ்தனபாரத்தை கொடுத்தாளாம். காமேஸ்வரருடைய உள்ளத்தை கவரவல்ல ஸ்தனபாரங்களை உடையவள். நாபியாலவால ரோமாலி லதாபல குசத்வயி, நாபி ஆலவால ரோம அலி லதா பல குசத்வயி. நாபி என்னும் பாத்தியிலிருந்து, நாபி ஆலவால, நாபி என்னும் பாத்தியிலிருந்து முளைத்து மேலே வந்த கொடிக்கு நிகரான ரோம அலி லதா, கொடிக்கு நிகரான ரோமத்தினின்று பல பழுத்த பழம் போன்ற 2 ஸ்தனபாரங்களை உடையவள். லக்ஷரோம லதா ஆதாரதா, லதாதாரதா அதை பிரிச்சா லதா ஆதாரதா சமுன்னேய மத்தியமா. இடை இருக்கிறதே தெரியலையா, அவ்வளவு மெல்லிய இடையை உடையவளாக இருக்கிறாங்க. ஸ்தனபார தலன் மத்திய பட்ட வந்த வலித்ரயா, வயிற்றில் 3 மடிப்புகளை உடையவள். அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கட்டி தட்டி, சிவப்பு பட்டாளை. அருண நல்ல சிவப்பு. அப்புறம் கௌசும்பஸ்திரம், கௌசும்பன குசும்பான்னு ஒரு செடி இருக்கான், அந்த செடியினுடைய இலையின் சார பிழிஞ்சா அதில் சிவப்பு நிறம் கிடைக்கும். மீதி அப்படித்தான் செஞ்சாயம் ஏற்றி இருக்கிறார்கள். இந்த கெமிக்கல் எல்லாம் கிடையாதுன்னு நல்ல அழகா இயற்கையா. அந்த செஞ்சாயம் குசும்பா செடியினா செஞ்சாயம் ஏற்றப்பட்ட துணிக்கு பேர் கௌசும்ப வஸ்திரம். அம்பாள் அணிந்திருக்கிற சிவப்பு பட்டாடை, குறிப்பா காசியில் இருக்கிற பட்டு, காசியில் தயாரிக்கப்படுகிற பட்டு கௌசாம்பி அப்படிலாம் சொல்லுவாங்க. கௌசும்ப வஸ்திரம் அதை அணிந்திருக்கிறாள். இடுப்பில் அத்தகைய சிவப்பு பட்டினை அணிந்திருக்கிறாள். ரத்ன கிங்கிணிகாரண்ய ரசனாதாம பூஷிதா, அப்படி அணிந்திருக்கிற அந்த சிவப்பு பட்டுக்கு மேலே அவள் மேக்கலை, மணி மேக்கலை அணிந்திருக்கிறாள். அதுல தொங்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மணிகள்லாம் கிணிக்கிணி சத்தம் கட்டுறான், அப்படி இடுப்புல கட்டி இருக்கிறாள். காமேஷஜாத்த சௌபாகிய மார்தவ ஊருத்வய அன்விதா, அவளுடைய தொடைகள் எப்படி இருக்கான், காமேஸ்வரன் மேனியில் செம்பாதி மயமானவள் அப்படின்னு சொல்றாங்க. மாணிக்கிய முகுட்டாக்கார ஜானுத்வய விராஜிதா, அம்பாளுடைய முழங்கால் எப்படி இருக்கான், ஒரு தொப்பின்னு சொன்ன முழு தலையும் கவர் பண்ணாம மேல மட்டும். அவரை அம்பாளுடைய முழங்கால் மாணிக்கத்தாலான தொப்பி போல இருக்கான், செவந்த முழங்கால் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. மாணிக்க முகுட்டம் போன்ற முழங்கால்களை உடையவள். இந்திரகோப பரீட்சித்த ஸ்மர தூணாப ஜங்கிகா, முழங்காலுக்கு அவங்க சொல்ற உதாரணம் அழகான உதாரணம் சொல்றதுன்னு நினைக்கிற பொருத்தமான உதாரணம். அம்பரா தூணி இருக்குன்னு சொல்ல. அம்பரா தூணினா எப்படி இருக்கும், நேற்று பார்த்தோன்னே முக்கோணமா இருக்கும், அது கீழே குறுகியும் மேல வர வர கொஞ்சம் பெருசா. நம்ம காலு கணுக்கால இருந்து நினைச்சு பார்த்தோன்னா மேல அகலமாவும் கீழே குறுகி இருக்கும். எனக்கு அகலமா இருந்தாதான் அந்த உடம்ப தாங்க முடியும். கீழே அகலமாயிட்டா நடக்கும்போது வெயிட் ஜாஸ்தியான கஷ்டம், அதுக்காக கீழே குறுகி வருதான். அப்படி அதனால அம்பரா தூணிக்கு அதை உதாரணமாக சொல்லுகிறார்கள். இந்திரகோப பரீட்சித்த, இந்திரகோப பரீட்சித்தன் சொன்னா மன்மதனுடைய அம்பரா தூணி போன்று, ஸ்மரதூணாபன மன்மதனுடைய அம்பரா தூணி போன்று அழகிய முழங்கால்களை உடையவள். ஜங்கிகா பூட குல்பா, உருண்டு திரண்ட குதிகால்களை உடையவள். கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா, உதாரணம் பொருத்தமா இருக்கணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல அழகா தேடல.
கிடைக்கலன்னா போட்டுக்கிட்டாங்க. என்னன்னா ஆமையின் முதுகு போன்று அவளுடைய கால் இருக்கான். ஒரேடியா பிளாட்டா தட்டையா இருக்கக்கூடாது, காலுக்கு அது ஹெல்த் ரீதியா தப்பான். அதுல நல்ல வளைவு வந்திருக்கணுமா. அம்பாளுடைய காலில் அந்த வளைவு தெரியுதுதான் பாதத்துல. அது ஆமையினுடைய முதுகு போல இருக்கான். கூர்ம பிருஷ்ட ஜெயிஷ்ணு பிரபதான்விதா. அப்புறம் இது ஒரு அருமையான நாமம். நம்ம அடுத்து வரப்போறது நம்ம தியானத்துக்கு பயன்படுத்த வேண்டிய நாமம். நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா. நமஜனங்கிறது நமத் கூட்டல் ஜன அப்படின்னு பிரிக்கணும். நமத் ஜன அப்படின்னா நமஸ்காரம் பண்ணக்கூடிய பக்த ஜனங்கள். அம்பாளை பக்தர்கள் பாதத்தில் பணிகிறார்கள். அப்படி பணியும் போது என்ன ஆகுதான், அம்பாளுடைய கால் விரல் நகங்கள்ல ஒளி வீசிக்கொண்டே இருக்கான். ரத்தன கித்தனை அறியுதுன்னு சொல்றேன், அப்படி போட்டுத்தான் ஒளின்னு நினைக்காது. அந்த நகத்திலேயே இயல்பாவே அந்த ஒளி இருக்கு. அந்த வீசுகிற ஒளிங்கிறது என்னன்னா அறிவு பிரகாசம். அதனால வணங்கக்கூடிய பக்தர்களின் இதயத்தில் இருக்கிற அறியாமை இருளை இந்த ஒளி போய் நீக்கிடுதான். நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோகுணா. வணங்குகிற பக்தர்களுடைய அறியாமை இருட்டை போக்கக்கூடிய ஒளி வீசுகின்ற நகங்களை உடைய திருவடியை உடையவள். இது நாம நினைச்சு அப்படி மானசீகமா அம்பாளுடைய பாதத்தை பார்த்து அதுல நம்ம தலையை வச்சு வணங்கணும். ஹிருதய கமலத்தில் அந்த திருவடிகளை தாங்கணும். அது நம்முடைய அறியாமை போக்குது அப்படின்னு நல்லா விஷுவலைஸ் பண்ணணும். தியானம்ங்கிறது அப்படியே மனசுக்குள்ள பார்ப்பதுதான். அப்படி நம்ம அதை பார்த்து உணர்ந்தா உண்மையிலேயே நம்முடைய அறியாமை நீங்கும். அதுதான் இந்த நாமம் சுட்டி காட்டுகிறது. நகதீதி சஞ்சன்ன நமத் ஜன தமோகுணா. அப்புறம் இந்த கால்கள் எப்படி இருக்கான், பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகா. சரோருகான்னா தாமரை, சரோருகம்னா தடாகத்தில் உதிக்கின்ற தண்ணீரில் உதிக்கின்ற பூ சரோருகம். அந்த தாமரை எப்படி இருக்கு, அந்த சிறப்பு என்ன, அந்த மலர்களே மிகச் சிறந்தது தாமரை, அழகானதுங்கிறத நம்முடைய தேசிய சின்னமா வச்சிருக்கோம் தாமரையை. அந்த தாமரை மென்மை, ஒளி, அழகு, நிறம், ஒரு இனிமையான தோற்றம், கவர்ச்சிகரம், இது எல்லாத்திலையும் தலை சிறந்ததா இருக்கு தாமரை. அந்த தாமரையை தோற்கடிக்கக்கூடிய மென்மை, நிறம், இனிமை, சிவப்பு, அழகு எல்லாம் கொண்ட பாதத்தை உடையவள். பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகா. அந்த பாதத்துல அவள் சிலம்புகள் அணிந்திருக்கிறார். என்ன, சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித்த ஸ்ரீ பதாம்புஜா. அந்த தாமரை திருவடிகளில் அணிந்திருக்கிற சதங்கைகளிலே மாணிக்க ரத்தின பரல்கள் இருக்கான். அது கிளுக்கிளுக்குன்னு சத்தம் போடுதான். நடக்கும்போது அந்த இனிய ஓசையை உண்டாக்குகிறது. அத்தகைய பாதங்களை உடையவள். அப்படிப்பட்ட பாதத்தை எடுத்து வைத்து அவள் நடந்தால் எப்படி இருக்கும், மராளி மந்தகமனா, மெதுவாக இனிமையா நடப்பலாம். பரபரப்பரா நடந்தா அழகா இருக்காது. ஒரு நெருக்கடியில அப்படி நடக்கலாம், ஆனா பொதுவா மெதுவா நடக்கணுமா. பெண்கள் அண்ணா நடையாது. அப்படி மராளி மந்தகமனா. மகாலாவண்ய சேவதிகி. சேவதி அப்படின்னா களஞ்சியம். நெல்லெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு களஞ்சியம், பணத்தை கொட்டி வச்சு பூட்டி வைக்கிறதுக்கு ஒரு பெட்டகம். அது போல அம்பாள் அழகுக்கு பெட்டகம் சேவதி. எப்படிப்பட்ட அழகு, மகாலாவண்யம். லாவண்யம்னா என்ன, இந்த ரத்தன கற்கள் இருக்கு இல்லையா, பிரஷியஸ் ஜெம்ஸ். அந்த கல்லு நல்ல தரம் வாய்ந்த கல்லு இப்படி இப்படி ஆட்டினா டால் அடிக்குமா. டால் அடிக்குதுங்கிற அப்படி கீற்று போல ஒளி அதை காட்டுகிறது. ஒரு தனித்தன்மையோடு மிளிர்கிறது அந்த ஒளி. அதுக்கு பேர் தான் லாவண்யம். அது அழகும் ஒளியும் சேர்ந்த ஒரு நிலை. அது எப்படி இருக்கா, மகாலாவண்யம். பேரழகின் பெட்டகமாக அம்பிகை இருக்கின்றாள். சர்வாருணா. ஆடை, ஆபரணம், உருவம் அனைத்திலும் அவள் போட்டிருக்க நகை எல்லாம் சிவப்பான். அதுதான் என்ன நான் யோசிப்பேன், எப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் எல்லாம் என்ன சிவப்பா போட்டிருக்காளே. எந்த காலத்து பெண்களுக்கு அப்படி தோணும், ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கணும்ல, ஒரே எல்லாம் சிவப்பா இருந்தா எப்படி தெரியல, சிவப்பா இருக்கா. அப்புறம் அனவத்யாங்கி. அவத்தியம்னா குற்றம், அனவத்தியன குற்றமற்ற, குற்றம் சொல்ல முடியாத. அனவத்திய அங்கி. அவளுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றும் குற்றம் எதுவும் சொல்ல முடியாமல் நிறைநிலையில் இருக்கின்றன. அவளே இவ்வளவு அழகா இருக்கா, அதனால நகைகள்லாம் சொல்லிச்ச, எங்களையும் கொஞ்சம் போட்டு எங்களுக்கும் ஒரு கௌரவத்தை வாங்கி கொடுங்களேன்னு கேட்டுதான் சரின்னு போட்டு கொண்டாங்க. என்ன, சர்வாபரண பூஷிதா. நெத்தி சுட்டியில இருந்து கோட்டியில
கோட்டீரம் பெண்கள் அணியக்கூடிய அந்த முகுடம் வந்து தலை அலங்காரத்தை மறைக்காம ஆனா தலைக்கு ஒரு இதா இருக்குமாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு மிஞ்சி வரைக்கும் எல்லாம் விதவிதமான அணிகளை சர்வாபரண பூஷிதா. இது வரையிலும் அம்பாளுடைய கேசாதி பாதாந்த வர்ணனை. எதுக்கு இதெல்லாம்? அதுவும் முகத்தையும் காலை வர்ணிக்கிறதுலாம் கூட பரவாயில்ல, மற்றபடியும் ஒரு பெண்களை வர்ணிக்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சில சமயம் தோணும். ஒரு தரம் சேலத்துல காலேஜ்ல சுவாமிஜி சேலத்துக்கு வரும்போது கல்லூரி மாணவியருக்கும் ஒரு சத்சங்கம் வைப்பாங்க. அப்ப சத்சங்கத்துல ஒரு பொண்ணு கேட்டான், சாமி லலிதா சஹஸ்ரநாமம் எங்களெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க, அது இப்படிலாம் பெண்களை வர்ணிக்கிற மாதிரி அம்பாளை வர்ணிக்கிறேங்கிற பேர்ல பெண்களை வர்ணிச்சிருக்கு, எனக்கு அது இதா படலையே அப்படின்னு கேட்கிற அந்த பொண்ணு. உடனே சாமி சொன்னாங்க, உனக்கு அது பிடிக்கலன்னு மாத்திரு, அந்த நாமங்களை எடுத்துட்டு நீ வேற நல்ல பொருத்தமான நாமத்தை போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னாங்க, ஒரு ரிஷி செய்ததை இன்னொரு ரிஷி திருத்தலாம். யாரு திருத்தலாம்னா ரிஷி தான் திருத்தலாம். நீ ரிஷியா இருந்தா திருத்து. ஏன் அவர் இப்படி போட்டார் நமக்கு தெரியாது. பிரம்மாண்ட புராணத்துல வியாசர் தான் எழுதினது. இந்த வாக்தேவிகள் சொன்னாங்க, அதை வியாசர் எழுதி கொடுத்திருக்கார், ரெக்கார்ட் பண்ணிருக்கார். மாத்தணும் தோணுச்சுன்னா மாத்தலாம், ஆனா நீ ரிஷியினுடைய தகுதியை பெரு மாத்தலாம் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்காக ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்கல. எங்களுக்கெல்லாம் என்னது இப்படி எல்லாம் போய் கேட்கிறா சாமிகிட்ட போய் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்க டீச்சர்ஸ் எல்லாம். சாமி இப்படி சொல்லிட்டாங்க, ஒரு ரிஷி செய்ததை இன்னொரு ரிஷி திருத்தி அமைக்கலாம். கட்டோபரிஷத்துல உத்தேஷ்டத்தை ஜாகிரத பிராபியவரான் நிபோதத்தை, எழுந்திரு விழித்துக்கள், ஞானி அனுபூதி பெற்ற ஒரு மகானை குருவாக சென்றடைந்து நீயும் ஞானத்தை பெறு அப்படின்னு கட்டோபரிஷத்துல சொல்லியிருக்கார். சுவாமி விவேகானந்தர் எழுந்திரு விழித்துக்கொள், லட்சியத்தை அடையும் வரை இடையறாது உழை. இந்த காலத்துல அவருக்கு எத்தனை பேரை அலைஞ்சு கண்டுபிடிச்சார் குருவை. அதனால குரு எப்படி இருப்பாரோ கிடைப்பாரோ கிடைக்கலையோ யாருக்கு தெரியும் அதெல்லாம். அதனால நீ ஒன்ன தகுதிப்படுத்திக்கோ, குரு வருவர். அப்படி அதை மாத்திட்ட. அப்படி மாற்றக்கூடிய சக்தி எல்லாருக்கும் கிடையாது. அதுக்காக ஒரிஜினல்ல போய் அவர் மாத்தல, இவர் சொல்லும் போது அப்படி மாத்தி சொல்லிட்டார். அது மாதிரி நாம மாத்திக்கலாம். அப்படி சுவாமிஜியும் பண்ணியிருக்காங்க. சுவாமி சித்பானந்த மகாராஜும் அங்கங்க மெதுவா சில மாற்றங்கள்லாம் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு அவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. ரிஷி பண்ணினதை ஒரு ரிஷி திருத்தலாம், மற்றவங்க கை வைக்க கூடாது. அப்படி அம்பாளுடைய ரூப லாவண்யத்தை இந்த நாமங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. இதுக்கப்புறம் அம்பாளுடைய வடிவம் என்கின்ற, அன்னையின் அருள் வடிவம் என்கிற பொது தலைப்புல அடுத்த, அதாவது 2வது கேசாதி பாதாந்த வருணனை பார்த்தோம். இதுலயே அம்பாள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், மலர், அதை பற்றின வர்ணனை எல்லாம் வந்து விட்டது. இது தவிர மீதி நாமங்கள்ல இன்னும் 2-3 நாமங்கள் அம்பாளுடைய நகையை பத்தி வருது. அதையும் இப்ப பார்ப்போம். அத 3வது தலைப்பு வந்து அழகுக்கு அழகு சேர்க்கும் அம்பிகையின் ஆபரணங்களும் புஷ்பங்களும். நம்ம ஏற்கனவே பார்த்தது அம்பாள் அணிந்திருக்கிற புஷ்பம் சொன்ன சம்பக, அசோக, புன்னாக, சௌகந்திக, லசத்கச்சா, ஒளி வீசக்கூடிய சம்பகப்பூ, அசோகப்பூ, புன்னைப்பூ, செங்கழுநீர் பூ ஆகியவற்றை அவள் தலையிலே சூடியிருக்கிறாள். இது பூவுக்கு. அப்புறம் குருவிந்த மணிஸ்ரேணி, கனக்கோட்டீர மண்டிதா, முகச்சந்திர கலங்காப, மிருகநாபி விசேஷகா, தாராகாந்தி திரஸ்காரி, நாசாபரண பாசுரா, அது மூக்குத்தி, கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகரா, செவிப்பூ, தாட்டங்க யுகலீபூத்த தபன உடுப்ப மண்டலா, தோடு, காதில் போட்டுக்கிற தோடுகள் வந்து சூரிய சந்திரர்கள், கனக்காங்கத்த கேயூர கமனீய புஜான்வித்தா, தங்கத்தாலான தோள் வளைகளும் அங்கிகளும், ரத்ன கிரைவே சிந்தாக்க லோரமுக்தா பலான்விதா, கழுத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அட்டிகையும் அதனுடைய பதக்கம் கொண்ட அட்டிகை, அருணாருண கௌசும்பவஸ்திர பாஸ்வத் கட்டி தட்டி, இடுப்பிலே செம்பட்டாய் ஆடையை அணிந்திருக்கின்றாள். ரத்ன கிங்கிணிக்காரம்ய ரசனாதாம பூஷிதா, இடுப்பிலேயே அந்த பட்ட ஆடைகளுக்கு மேல இவள் மேக்கலை கிங்கிணிகள், கிணிக்கிணி என்று ஒலி எழுப்புகின்ற சிறு சிறு மணிகள் கொண்ட ரத்தனங்கள் பதித்த தங்க மேக்கலையை அணிந்திருக்கிறாள். சர்வாபரண பூஷிதா, எல்லா ஆபரணங்களும் அணிந்து அழகோடு விளங்குகிறாள். அப்புறம் இதுவரையில் பார்க்காத சில 3 நாமங்கள். சாரு சந்திர கலாதரா, சாருன அழகிய நத்தம், சாரு சந்திர கலாதரா, அழகிய சந்திர கலையை உடையவள். அவளுடைய அந்த மகுடத்தினுடைய வலது பக்கத்துல அந்த சந்திரன் இருப்பதை பார்க்கிறோம். அழகிய சந்திர கலை,
சில பேர் வந்து இந்த பக்கம் இடது பக்கம் போட்டிருப்பாங்க, இதுல வந்து வலது பக்கம் இருக்கு. ஏன்னா நம்முடைய உடல்ல வந்து இடது பகுதியில சந்திர கலைங்கிற சந்திர நாடி ஓடுகிறது, வலது பக்கம் சூரிய நாடி ஓடுகிறது. சூரிய நாடி ஆக்டிவா இருந்தா உடம்பு மெலிஞ்சிருக்கும், சந்திர நாடி ஆக்டிவா இருந்தா உடம்பு வெயிட் போட்டிருக்கும். ஒல்லியா இருக்கிறவங்க வெயிட் போடணும்னா இடது முக்கால அதிகம் சுவாசிக்கணும். குண்டா இருக்கிறவங்க மெலியணும்னு சொன்னா சூரிய நாடியால சுவாசிக்கணும். அம்பாள் இந்த சந்திரகலையை அணிந்திருக்கிறாள். அப்புறம் ரணத் கிங்கிணி மேக்கலா 312வது நாமம். ரணத், ரணத்துனா ஒலி, ஒலி எழுப்புகின்ற. கனத்துனா ஒளி வீசுகின்ற, அது ஒளி. கனக்க தாட்டங்கா, ஒளி வீசுகின்ற தங்க அங்கியையும் தோள்வளையும் அணிந்திருக்கிறாள். கனத்துனா ஒளி வீசுகின்ற, ரணத்துனா ஒலி எழுப்புகின்ற. ரணத் கிங்கிணி மேக்கலா, ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒலி எழுப்புகின்ற கிங்கிணிகள் உடைய மேக்கலையை அணிந்திருக்கிறாள். கனக்க தாட்டங்கா, தாட்டங்கம்ங்கிறது காதில் அணியக்கூடிய தோடு. ஓலைங்கிறாங்க, காதோலையம். அது ஏதோ ஒரு அந்த காலத்து சுருளா இருக்கக்கூடிய ஒரு இது, அதை அந்த ஓட்டைக்குள்ள சொல்லி விட்டுப்பாங்க. இப்படி திரும்பும் போது அது கனக் ஒளி வீசுகின்றன. கனக்க தாட்டங்கா. இப்படி இந்த அழகு ஒளி என்பதெல்லாம் எல்லாமே எங்கேருந்து வந்திருக்குன்னா ஆத்மாவுடைய மூல பிரகாசமும். ஒளி என்பது பிரகாசம் என்பது அறிவு, அழகு என்பது ஆனந்தம், சத்தியம் சிவம் சுந்தரம். அதனால எல்லாமே பரம்பொருள்கிட்ட தான் வந்திருக்கு. செயற்கையோ இயற்கையோ, செயற்கைக்கு ஆதாரம் இயற்கை தான். இயற்கையில உள்ள வச்சுதான் நம்ம செயற்கையை எதுவும் செய்ய முடியும். இல்லாத ஒன்றை நம்மளால உண்டு பண்ணவே முடியாது. அந்த படைக்கிற வேலை பராசக்தி தான் பண்ணியிருக்கிறா. அற்புதமான இந்த படைப்புல இல்லாத ஒன்றை கொண்டு வந்து விட முடியாது. இருக்கிறத கலந்து என்ன வேணா செய்யலாம். அப்படி நாம செயற்கையாக அழகுபடுத்தி கொண்டாலும் இயற்கையாக அழகு இருந்தாலும் அதெல்லாம் அம்பாள்கிட்ட வந்ததுதான். அதனால அம்பாள்கிட்டயே அதெல்லாம் இருக்கிற மாதிரி நாம நினைக்கிறோம். இனிமே வர்றதுல கொஞ்சம் லைட்டான நாமங்கள் தான். இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு. அம்பிகையின் வர்ணமும் மேனி ஒளியும். அம்பாளுடைய நிறத்தை பத்தி வரக்கூடிய சில நாமங்கள். அம்பாள் மேனியில ஒளி மயமா இருக்குன்னு சொல்றோம்னா அதை பத்தின நாமங்கள். முதல்ல வர்ணம் குறித்த நாமங்கள். அம்பாள் எப்படி இருக்கிறானா, நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத்து பிரம்மாண்ட மண்டலா. நம்ம பார்த்தோம் இல்லையா காலையில, பிரம்மாண்டங்கள் அனைத்தையும் மூழ்கடிக்கக்கூடிய செவ்வொளி. நிஜ அருண பிரபா, செவ்வொளி வீசிக்கொண்டு இருக்கிறாளாம். அப்புறம் 248வது நாமம் பத்மராக சமப்பிரபா. அம்பாளுடைய ஒளி அதற்கு இணையா ஏதாவது நீ இயற்கையில பார்க்கணும்னா பத்மராக கல் போல சிவப்பா இருக்கு. சர்வாருணா 49வது நாமம் சர்வாருணா. ஆடை ஆபரணம் மேனி நிறம் எல்லாவற்றிலும் சிவப்பா இருக்கிற அம்பாள். மத பாட்டல கண்டபூகு அப்படின்னா அம்பாளுடைய கன்னம் வந்து பாதிரி பூ போல இருக்கான். பாதிரி பூங்கிறது இயற்கை இதுல பாக்குறோம், அது எப்படி இருக்கும்னு தெரியாது. திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்றோம். அப்புறம் தாடினி குசும பிரபா. தாடினி குசுமம்னா மாதுளம்பூ, அதுவும் நல்ல சிவப்பா இருக்கும், திக்கா இருக்கும் பாருங்க. அத மாதிரி இருக்கும் அம்பாளுடைய நிறம். ஜப்பா புஷ்ப நிபாகிருதி, செம்பருத்தி. வித்ருமாபா, பவளம் போன்ற ஒளி. என்னென்ன வெரைட்டி ஆஃப் சிவப்பு இருக்கும். அப்புறம் பிம்பஸ்ரீஜனம், அவருடைய உதடுகளுக்கு வெரைட்டி ஆஃப் ரெட் கலர்ஸ். இயற்கையில இருக்கக்கூடிய சிவப்புல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் அம்பாள் மாதிரி இருக்கு. தருணாதித்ய, இளஞ்சூரியனுடைய சிவப்பு. தருணாதித்ய பாட்டலா, பாதிரிப்பூ. பந்தூக்க குசும பிரக்யா, வேங்கை பூவான். இந்த வேங்கை பூங்கிறது தான் எனக்கு அது மஞ்சளா இருக்கும்னு கேட்ட நினைவு. அப்படித்தான் சொல்லுவாங்க, வேங்கை பூன்னு மஞ்சள்னு சொல்லுவாங்க. அதனால இது வேங்கை வேங்கை பூ. அது வந்து இலக்கியத்தில் படிச்சுதான், நான் பார்த்தது இல்லை வேங்கை பூ எப்படி இருக்கும்னு. இதெல்லாம் அம்பாளுடைய நிறத்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் அவள் சிவந்த மேனியளாக வர்ணிக்கப்படுகிறாள். சில சமயங்களிலே பொன்னிறம் உடையவளாக சொல்லப்படுகிறாள். எப்படி அந்த பூ போலன்னு சொல்றாங்க. பந்தூக்க குசும பிரக்யா. பந்து அந்த வேங்க மரத்தின் பூ போன்ற ஒளி வீசுகிற மேனி உடையவள் அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. அந்த வேங்க பூ எப்படி இருக்கும்?
பூ கிடையாது, அது வந்து ஒரு மருவு மாதிரியே வேங்க மற்ற சுசேகமதி செய்யணும்னு சொல்லுவாங்க. இல்ல அது வந்து மரம் வந்து இந்த கட்டடத்துக்கெல்லாம் பயன்படுத்துறது. அது உறுதியா இருக்கிறதுக்காக மரத்துக்கு அதுக்கு எப்படி பூ இருந்தா தானே அடுத்தடுத்து அது மரம் வரும். அது ஏதோ ஒரு பூ இருக்கும். அது என்னன்னு கிடையாது, வந்து மருவு மாதிரி ஒரு இது விடும், அவ்வளவுதான். பூவாவே கிடையாது. நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன் நிறைய பார்த்தேன். அப்ப எதுக்கு அத வேங்கை பூ போலன்னு சொல்றாங்கன்னு தெரியல நமக்கு. அதுதான். ஆனா அது அவரு மறு போலன்னு பிரவுனா இருக்குங்கிறீங்களா? மறு போல கொத்து கொத்தா தோணும். இதுல இலையில கீழே கொத்து மாதிரி வந்து கொத்துமே தவிர நீட்டா மரம் நீட்டா தான் போகும். அது கொஞ்சம் கூட வளையல்களே எல்லாம் இருக்காது. சரி, இப்ப நமக்கு மரத்தை பத்தின வர்ணனை வேண்டியது இல்ல, பூவை தான் சொல்றாங்க. அதை நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒண்ணு. ஆனா அதிகப்படியா சொல்றது அம்பாள் சிவந்த மேனி உடையவள்ங்கிறது தான். அதுக்கு விதவிதமான பூக்கள் சொல்லியாச்சு. சரி, அப்புறம் அம்பாளுடைய மேனியிலிருந்து வீசுகிற ஒளி, அதுக்கு என்ன? உத்யத்பானு சஹஸ்ராபா, உதிக்கின்ற சூரியன் போன்ற உதய சூரியன் போன்ற ஒளி பொருந்தியவள், அல்லது 1000 சூரியர்களை போன்ற ஒளி உடையவள். காந்திமத்தின்னு ஒரு நாமம். காந்திமத்தினாலே ஒளியை உடையவள் அர்த்தம். மத்தினா உடையவள் அர்த்தம். கோமத்தினா பசுவை நிறைய உடையவள், காந்திமத்தினா ஒளியை உடையவள். அம்பாள் காந்திமத்தியாக இருக்கிறாள். தருணாதித்ய பாட்டலா, அதுவும் அப்படித்தான். வித்ருமாபா, இதெல்லாம் திவ்ய விக்கிரகா, ஒளி வீசும் மேனியை உடையவள். தியுத்திதரா, தியுத்திதரான்னா மின்னல், மின்னல் போல ஒளி வீசுகிறாள். இப்படி பல இது சொல்லியிருக்கு. இதெல்லாம் என்னன்னா ஸ்வப்பிரகாஷா, இது எதுவும் செயற்கை இல்லை, இயல்பிலேயே ஒளிமயமாக இருக்கிறாள். அந்த இயல்பான ஒளிங்கிறது என்ன, அதை நாம புரிஞ்சுக்கணும். இயல்பான ஒளினா இங்கதான் நாம வந்து உருவம் கடந்த நிலையில் அம்பிகையுடைய தன்மை எப்படிப்பட்டது, பரம்பொருளின் பிரம்மத்தின் தன்மை எப்படிப்பட்டது, ஆத்மாவின் தன்மை எப்படிப்பட்டது. ஆத்மாவை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஒளியை சொல்லாம இருக்க முடியறதில்லை. இறைவன தாய்மானவர் தேஜோமய ஆனந்தம் அப்படிங்கிற, தேஜஸ்னாலே ஒளிதான், தேஜோமயமாக ஒளி நிரம்பியவரா அவர் இருக்கிறான்னு சொல்றாங்க. மூலப்பொருள் ஒன்று, அது ஒளியின் குன்று பாரதியார் சொல்ற. எல்லாருமே ஒளியை சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அது அறிவு பிரகாசம். அந்த பரம்பொருள் ஒளிங்கிறது நமக்கு தெரியும். இந்த உலகத்துல 5 விதமான ஒளி கிடைக்கிறது. சூரியன் தேர்ந்து ஒளி வருது, சந்திரன் தேர்ந்து ஒளி வருது, நட்சத்திரங்கள் தேர்ந்து ஒளி வருது, மின்னல்ல இருந்து ஒளி வருது, அக்னி. இதை தவிர வேற ஏதாவது ஒளி இருக்கா? நம்ம பார்க்குற ஒளி எல்லாம் இதுதான். இருட்டை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்து பொருட்களை காட்டணும்னா இந்த 5 ஒளி தான். மின்சாரம்ங்கிறது மின்னல் தான். அதனால மின்சாரம் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா அதுவும் மின்னல் அடங்கிடுது. அப்போ நமக்கு ஒளி, இந்த சோர்ஸ் ஆஃப் லைட், ஒளி பெறுவதற்கான வசதி ஏற்பாடு இயற்கையில என்னன்னு இந்த 5: சூரியன், சந்திரன், மின்னல், நட்சத்திரம், அக்னி. இவை அனைத்திற்கும் ஒளி நல்குவது ஆத்மா. அந்த ஆத்ம பிரகாசம் என்பது இது மாதிரி ஒரு பிசிக்கலான லைட்டா நினைச்சிடாதே. பின்ன அது என்னன்னா ரமணர் சொல்ற, ஆத்ம பிரகாசத்தை ஜோதியோ நாதமோ இப்படி அப்படி என்று கற்பனை செய்ய வேண்டாம், பாவிக்க வேண்டாம். ஏனென்றால் பாவிக்கும் நினைப்பே ஒரு பந்தமாய் முடியும். அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நீ நினைக்காத, நீ எண்ணங்களை ஓய பண்ணி பாரு, அது எப்படி இருக்குன்னு தன்னைத்தானே விளக்கும். நம்ம சாஸ்திரங்கள் எல்லாத்துலயும் ஆண்டவனுக்கு, இறைவனுக்கு, பரம்பொருளுக்கு, ஆத்மாவுக்கு ஒரு விளக்கம் அப்பிரமேய. இந்திரியங்கள் கொண்டோ எதை கொண்டும் அளக்க முடியாது. துளி இருக்குன்னா இத்தனை மீட்டர்னு அளக்கலாம், திரவ பதார்த்தம் இருக்குன்னா இத்தனை லிட்டர்னு கொள்ளளவுல அளக்கலாம், கனமான பொருளா இருந்தா இத்தனை கிலோன்னு நிறுக்கலாம். இப்படி எல்லாம் அளக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கு. பரம்பொருளை எதை கொண்டும் அளக்க முடியாது, இந்திரியங்களால் அறிய முடியாது. அப்பிரமேயா. இப்படி அறிய முடியாது, அளக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாதுன்னு உனக்கு தெரியவே முடியாதா அப்படின்னு நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். ஸ்வப்பிரகாஷா, அவள் என்ன செய்கிறாள்? தன்னைத்தானே விளக்குகிறாள். யாராவது உண்மையிலே உள்ளத்தை சரியா பக்குவப்படுத்தி தியானத்துல அந்த பரம்பொருளை, ஆத்மாவை தரிசித்து விட்டால் அப்ப அவனுக்கு சந்தேகம் வேண்டாம், நான் கடவுளைத்தான் பார்த்தேனான்னு. அதுக்கு முன்னாடி வரையும் சந்தேகம் இருக்கும், பார்க்கும்போது உண்மையாவே தரிசிச்சா சந்தேகம் போயிடுமா. ஏன்னா அதுவானால்
அது ஆவார் அதுவே சொல்லும். அப்ப அங்க சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. குருதேவர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு பட்டிக்காட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பட்டணத்துல, தலைமை பட்டணத்துல இருக்கிற ஒருத்தன் நண்பனா இருந்தான். அப்ப ராஜா அரசவையில கொலுவீட்டு இருப்பார், அப்ப பார்க்கலாம் அப்படின்னு இந்த பட்டிக்காட்டு நண்பனை கூப்பிடுறான். சரின்ட்டு இவன் போறான். கூட்டிட்டு போன உடனே அரண்மனைக்குள்ள நுழையும் போது நல்ல திகு ட்ரெஸ் பண்ணிட்டு வாசல் நிற்கிறாங்க. இதுதான் ராஜாவான்னா, ஐயோ ஐயோ காவக்காரன் உள்ளவன் அப்படின்னு கூட்டிட்டு போறான். கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு கூடத்தை தாண்டி வந்தோடனே அங்க ஒருத்தர் நல்ல சேர்லாம் போட்டு உட்காந்துருக்காரு. ராஜாவா வா அப்படிங்கிற, அது ஒரு ஆபீசர். இன்னும் கொஞ்சம் உள்ள போனான், அவனை விட இன்னும் பகட்டா ஒருத்தன். அப்படியே ஒரு 6 கட்டு தாண்டி வரான். ஒவ்வொரு இடத்துலயும் ஒருத்தர் முந்தின ஆளை விட இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்காரு. ஒரு பெரிய பெரிய அதிகாரி சந்திக்கும் போதெல்லாம் இவன் ராஜாவாங்கிறான். பேசாம வாயேன் அப்படின்னு மெதுவா கூட்டிட்டு போறாரு. உள்ள போய் அந்த சபைக்குள்ள நுழைஞ்ச உடனே ராஜா அங்க சிம்மாசனத்துல வீற்றிருக்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாரும் இருக்காங்க. அங்க நுழைஞ்ச உடனே இப்ப அவன் கேட்கல இதான் ராஜாவான், பார்த்தாலே தெரிஞ்சிச்சான். அந்த 6 பேரை பார்த்த போது இது ராஜாவான்னா இந்த நிஜமாவே ராஜாவை பார்த்த போது அவனுக்கு சந்தேகம் இல்லை. ஸ்வப்பிரகாஷா, தன்னைத்தானே அது விளக்குகிறது. உண்மையான ஆன்மீக அனுபவம். அப்படி இல்லாதவங்கதான் உள்ளத்துக்குள்ள சந்தேகம் இருந்தாலும் வெளியில காமிச்சிக்காம கடவுளை பார்த்துட்டேன்னு அது ஒரு விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே கடவுளை பார்த்தவங்க விளம்பரம் பண்ண மாட்டாங்க. அப்போ அது தன்னைத்தானே விளக்கி கொள்ளுகிறது. பரம்பொருள் ஸ்வப்பிரகாஷா. அதனால அம்பாளுக்கு ஒரு நாமம் அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா. ஆத்மா அளவிட முடியாததாய் இருக்கிறது, மனதால் அறிய ஒண்ணாததாய் இருக்கிறது, இந்திரியங்களுக்கு புறப்படாததாக இருக்கின்றது. அதே சமயம் தூய மனதால் அந்த பரம்பொருளை கிரகிக்க முயன்றால் அது நமக்கு தெளிவாக தன்னைத்தானே காட்டுகிறது. ஸ்வப்பிரகாஷா. அந்த சுயம் பிரகாசத்தின் இயல்பான ஒளியின் வெளிப்பாடுகள் தான் இத்தனை விதமா வர்ணிச்சு செவப்பா செம்பருத்தி பூ போல, பாதிரி பூ போல, வேங்கை போல, அது போல இது போல சொல்றதெல்லாம் நம்முடைய மனித முயற்சிகள் அந்த இறை ஒளியை விளக்குவதற்கு, ஞான ஒளியை விளக்குவதற்கு. அதனால அது இயல்பான அந்த ஞான ஒளி அது நமக்கு சொந்தம்னு நாம உணரணும். அப்படி அம்பிகையின் அருளாலே இதெல்லாம் ஏதோ ஒரு இலக்கிய நயம் மிகுந்த வர்ணனைகள், கவிதை நயம் மிகுந்தது அப்படின்னு விட்டுடாம ஒரு ஹிருதய கமலத்துல தியானிக்கிறதுக்கு உதவுறதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை விட அற்புதமா எத்தனையோ நமக்கே தோணலாம். நாம உண்மையிலே தியானம் பண்ணி அம்பாளை உள்ளத்துல பார்த்தா. அதுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்காக தான் இந்த வர்ணனைகள் எல்லாம். அதை அந்த ஒரு நோக்கிலே இதை எடுத்துக்கொண்டு நாம அம்பாளுடைய உருவத்தை அகக்கண்களால் இதயத்துல பார்க்கணும். அப்படி பார்க்கறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, அம்பாளுக்கு நம்ம இதயத்திலேயும் மானச பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். அப்புறம் பட்டாடை சார்த்தி, திலகம் இட்டு, மலர் சார்த்தி, ஊதுபத்தி காட்டி, நைவேத்தியம் கொடுத்து, கற்பூர ஆரத்தி காமிச்சு, விழுந்து கும்பிட்டு, மலர்களால் அர்ச்சனை பண்ணி எல்லாம் செய்யணும். அப்புறம் அந்த திவ்ய ரூபத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். சுவாமிஜி சொல்றாங்க, அப்படி பார்க்கும்போது முதல்லையாவது ஒண்ணுன்னா கண்ணை பாரு, மூக்க பாரு, அப்படி பார்த்துட்டே வரும். அப்புறம் இவனுக்கு இந்த இது அதுங்கிறது இல்லாம அந்த உணர்வுல ஒன்று விடுகிறான். அவன் அது எப்படி இருக்கான்? உன் அருள் நிலவுக, உன் புகழ் ஓங்குக, உன் நாமமே சூழ்க, உன் சாநித்தியம் ஓங்குக, என் இதயத்திலே உன்னுடைய சாநித்தியம் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கட்டும் சொல்லி அந்த அருள் உணர்வுல ஒன்றி விடுகிறான். அப்படி நாம் தியானத்துல அம்பாளை தரிசிக்கிறதுக்கு நமக்கு உதவுவதற்காக இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க பெரியவர்கள். அந்த ரீதியிலே இதை எடுத்துக்கொண்டு அது மாதிரி நாம் தியானம் செய்து அம்பாளை தரிசிக்க வேண்டும். அதற்கு அந்த அம்பாளை நமக்கு அருள் புரிவாளாக. ஜெய் பராசக்தி மகாமாய் கி.